இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நமக்கு நன்மை செய்ய நாம் அறிந்தவராய் அந்த ஞானம் நமக்கு இருக்கிற பட்சத்திலே மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல், நன்மை செய்யாமல் நம் இருதயத்தை அடைத்து வைப்போமே, ஆனால் அது பாவமாயிருக்கிறது. எனவே ஏனென்றால் கர்த்தர் உன்னை மற்றவர்களுக்கு உதவும்படியாய் உன்னை ஆசீர்வதித்திருக்கலாம். உன்னை உதவக்கூடிய மனம் இல்லை என்றால் உன்னை ஆசீர்வதிக்காமல் விட்டிருக்கலாமே. இந்த உலகத்திலே சகல ஜனங்களுக்காகவும் தன்னை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அநேகருக்கு நன்மை செய்யும்படியாக அவர் சுற்றித் திரிந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அநேகருக்கு உதவும்படியாகவும் அநேகருக்கு நன்மைகளை செய்யும்படியாகவும் நம் இருதயத்தை திறந்து வைப்போம். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அப்போது நம்ம உதவல்னா கூட அது பாவமாக இருக்குமா? அப்போ அநேகர் உதவி செய்கிறதன் மூலம், நன்மை செய்கிறதன் மூலம் நாம் ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். அன்புள்ளவன் அநேகருக்கு உதவுவான், என்னுடைய பாவத்தையும் மன்னிப்பான். எனவே எல்லோருடையும் நாம் உதவி செய்யும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். எனவே அநேகருக்கு உதவுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.